அனைத்து தமிழ் உறவுகளுக்கும் அன்பு வணக்கங்கள். இது உங்கள் நெற்றிக்கண், நான் உங்கள் மகிழன். முக்தார் அகமது, இந்த சில்ற பையன், சல்லி பையன், நாளாந்தர தேர்ட் ரேட்டட் ஆபாச பத்திரிகையாளரான ஊடகவியலாளரான முக்தார் அகமது இயக்குனர் அமீரை வச்சோம், அண்ணன் தொல் திருமாவளவனை வச்சோம், அண்ணன் சீமானுக்கு எதிராகவும் நாம் தமிழர் கட்சிக்கு எதிராகவும் ஒரு ஸ்கெட்ச் போட்டு இருக்கிறாரு. ஒரு சின்ன சதி திட்டத்தை தீட்டி இருக்கிறாரு. அந்த சதி திட்டத்திற்கு இயக்குனர் அமீர் அவர்களும் அண்ணன் தொல் திருமாவளவன் அவர்களும் முழு ஒத்துழைப்பு கொடுத்திருக்கிறாங்க. அது என்னங்கிறத பத்தி பார்க்கறதுக்கு முன்ன சமீபத்தில் நடந்த ஒரு புத்தக வெளியீட்டு விழா நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு பேசிய இயக்குனர் அமீர் அவர்கள் அண்ணன் சீமானுக்கு எதிராக கக்கிய வன்மத்திற்கும் பரப்பிய அவதூறுக்கும் பதிலடிய கொடுத்தாகணும்ல, அதை முதல்ல கொடுத்துருவோமா? இப்போ ஒரு புத்தக வெளியீட்டு விழா நடந்துச்சுங்க. என்ன புத்தகம்னா கட்டுநாயக்கா தாக்குதல் வெற்றி அப்படிங்கிற புத்தகம். இந்த புத்தகம் எதை பற்றி பேசுதுன்னா, நம்முடைய கரும்புலிகள் சிங்கள ராணுவத்தின் விமான படைத்தளமான கட்டுநாயக்கா விமான படைத்தளத்தை தாக்கி அங்கிருந்த போர் விமானங்களை எல்லாம் அழித்த அந்த வீரம் செறிந்த போராட்டத்தை பதிவு செய்திருக்கிறது. அந்த மாபெரும் வரலாற்று நிகழ்வை, அதனுடைய தகவல்களை எல்லாம் இந்த புத்தகத்துல பதிவு செஞ்சிருக்கிறாங்க. இந்த நூல் வெளியீட்டு விழாவில் யார் யார் எல்லாம் கலந்துகிட்டாங்கன்னா, மரியாதைக்குரிய திராவிடர் விடுதலை கழகத்தின் தலைவரான அண்ணன் கொளத்தூர் மணி அவர்கள், இயக்குனர் அமீர் அவர்கள், மதிமுகவை சேர்ந்த மல்லை சத்யா, லோகு ஐயப்பன், கட்ட கடைசியா கொட்டை எடுத்த தகவல் புலியான அந்த இந்திரகுமார் தேரடி, இவங்க எல்லோரும் தங்களுடைய பங்கிற்கு ஏத்த மாதிரி அண்ணன் சீமானுக்கு எதிரான வன்மத்தை கக்கி முடிச்ச பிறகு மேடை ஏறிய இயக்குனர் அமீர் அவர்கள் இத்தனை நாட்களாக தன்னுடைய ஆழ் மனதில் அண்ணன் சீமானுக்கு எதிராக தேக்கி வைத்திருந்த அத்தனை வன்மங்களையும் கரை புரண்டு ஓடக்கூடிய காட்டாறு மாதிரி அப்படியே அள்ளி தெளிச்சிட்டு போயிட்டாரு. அவர் பேசும்போது சொல்றாரு, மாநாடு போல கூட்டம் போட்டு புலிகளை பற்றி கட்டுக்கதைகளை சொல்றாங்க. நானும் இயக்குனர் தான், என்னாலையும் அப்படிப்பட்ட கதைகளை சொல்ல முடியும், ஆனா நான் சொல்ல மாட்டேன் அப்படிங்கிறாரு. மறைமுகமா யார சுட்டி காட்டி பேசுறாருன்னு நமக்கு தெளிவா புரியுது. நாம என்ன கேட்கிறோம்னா, அண்ணன் அமீர் அவர்களே, உங்களுக்கு தான் அவ்வளோ தகவல் தெரிஞ்சிருக்கு, அவ்வளோ வரலாறு தெரிஞ்சிருக்கு, அதனால தானே உங்களை கூப்பிட்டு இப்படிப்பட்ட மாபெரும் வரலாற்று நிகழ்வை பேசக்கூடிய புத்தகத்தை வெளியிட வச்சாங்க. நீங்க நம்முடைய தமிழ் மக்களுக்கு எடுத்து சொல்லுங்க, எது கதை, எது வரலாறு, நம்முடைய தேசிய தலைவரின் வீரம் என்ன, அவருடைய தியாகம் என்ன, புலிகள் நம்முடைய இனத்திற்காக செய்த தியாகம் என்ன, நம்முடைய ஈழ தமிழ் சொந்தங்கள் சிங்கள பௌத்த பேரினவாத இராணுவத்தால் எப்படியெல்லாம் கொன்று ஒழிக்கப்பட்டார்கள் என்ற வரலாற்றை நீங்க எடுத்து சொல்லுங்க. என்ன பண்ணிக்கிட்டு இருக்கிறீங்க? பேசுறவரை பத்தி மறைமுகமா குறை சொல்ல மட்டும்தான் தெரியுமா? ஒரு மேடை போட்டு கொடுத்து கையில மைக்க கொடுத்துட்டா யாரை பத்தி வேணும்னாலும் என்ன வேணும்னாலும் பேசிடலாம் அப்படிங்கிற தைரியம் தானே அண்ணன் சீமானுக்கு எதிராக இப்படிப்பட்ட அவதூறுகளை எல்லாம் பரப்ப தோணுது. பேசும்போது அவ்வளவு தகவல் பிழை. ராஜராஜ சோழனை பற்றியும் ராஜேந்திர சோழனை பற்றியும் சங்க இலக்கியத்துல குறிப்பு இருக்கு. எந்த இலக்கியத்துல இருக்கு? சங்க இலக்கியத்திற்கும் ராஜராஜ சோழனுக்கும் ராஜேந்திர சோழனுக்கும் இடையில 1000 ஆண்டுகள் இடைவெளி இருக்கு. இந்த அடிப்படை தகவல் கூட தெரியாம கண்டதையும் வளர வேண்டியது. சரி, இத கூட விடுங்க, ஏதோ வாய் தவறி சொல்லிட்டாருன்னு கடந்து போகலாம். ஆனா அந்த புத்தகத்தோட தலைப்பை கூட அவரால் சரியா சொல்ல முடியல. கட்டுநாயக்கா விமானப்படை தள தாக்குதல் என்று சொல்வதற்கு பதிலா காட்டுநாயக்கா விமானப்படை தாக்குதல் அப்படிங்கிறாரு. இந்த லட்சணத்துல இவரு அண்ணன் சீமான் சொல்றது எல்லாம் கதை அப்படிங்கிறத மறைமுகமா குத்தி காட்டி பேசுறாராம். இன்னொரு விஷயத்த சொல்றாரு, புலம்பெயர் தமிழர்கள் மட்டும் பொருளாதார உதவி செஞ்சாங்கன்னா இந்த கட்டுநாயக்கா விமானப்படை தாக்குதலை அப்படியே ஒரு ஹாலிவுட் பட ரேஞ்சுக்கு திரைப்படமா எடுத்து வெளியிடலாம். ஆனா அவங்க இதையெல்லாம் செய்ய மாட்டேங்கிறாங்க, வேற எதையோ படமா எடுத்து வெளியிடுறாங்க அப்படிங்கிறாரு. போற போக்குல அவங்க மேல ஒரு குத்தத்தை சொல்லிட்டு போக வேண்டியது. ஏன் இப்ப மட்டும் புலம்பெயர் தமிழர்களோட உதவியை எதிர்பார்க்கிறீங்க? நீங்க அந்த மேடையில் போற்றி புகழ்ந்து பேசிய திராவிட இயக்கத்தவர்கள் கிட்ட நிதி உதவி கேளுங்க. அவங்க கிட்ட இல்லாத காசா பணமா? ஐயா வீரமணி கிட்ட கேளுங்க, திராவிடர் கழகத்துக்கிட்ட கேளுங்க, அவர்கிட்ட இல்லாத காசா பணமா சொத்தா? திராவிடர் கழகத்துக்கிட்ட மட்டும் இன்னைக்கு தேதிக்கு எத்தனை 1000 கோடி சொத்து இருக்கு தெரியுமா? சரி, நீங்க அவங்கள கூட விடுங்க. புலிகளுக்காக ஆட்சியையே இழந்தோம் என்று சொல்லிக்கொள்ளக்கூடிய
திமுகவின் இன்றைய இளவரசரான உதயநிதி ஸ்டாலின் கிட்ட போய் சொல்லுங்க. கடந்த காலத்துல எத்தனையோ மொக்கை படங்களை தயாரித்து வெளியிட்டவர் தானே அவரு. அவரே பல படத்துல நடிச்சிருக்கிறாரு. அவர்கிட்ட போய் கேளுங்க, இந்த கதையை கொஞ்சம் ப்ரொடியூஸ் பண்ணுங்க, நாம இத ஒரு திரைப்படமா எடுத்து வெளியிடலாம் அப்படின்னு அவர்கிட்ட கேளுங்க. நீங்களே அந்த படத்தை இயக்குங்க. அப்படியே புலம்பெயர் தமிழர்கள் நிதி உதவி செஞ்சு நாங்க படம் எடுத்துட்டா மட்டும் அந்த படத்தை வெளியிட விட்டுடுவீங்க. ஒரு மேதகு படம் வெளியாகிறதுக்கு எவ்வளவு எல்லாம் சிரமப்பட வேண்டியது இருந்துச்சு அப்படிங்கிறத இயக்குனர் அமீர் அவர்களே நீங்க பார்த்திருப்பீங்கல்ல. திரைத்துறையில தானே இருக்கிறீங்க, உங்களுக்கு தெரியாதா இங்க என்ன நிலைமை இருக்கு அப்படின்னு? அதே மேதகு படத்தை எடுத்த இயக்குனர் கிட்டு அவர்கள் கருணாசோட தயாரிப்புல சல்லியர்கள் அப்படின்னு ஒரு படத்தை எடுத்தாரு. இன்னைக்கு வரைக்கும் அந்த படத்தை தமிழ்நாட்டுல வெளியிட முடியல. ஆனா இதே தமிழ்நாட்டுல இஸ்லாமியர்களுக்கு எதிரான காஷ்மீர் ஃபைல்ஸ் என்ற படம் திரையிடப்படுது. கேரளா ஸ்டோரி அப்படிங்கிற படமும் திரையிடப்படுது. அதுக்கெல்லாம் அனுமதி இருக்கும் போது நம்முடைய வரலாற்றை திரைப்படமா எடுத்து வெளியிட முடியல. போய் திமுக கிட்டையும் உதயநிதி ஸ்டாலின் கிட்டையும் கேட்க வேண்டியது தானே, ஏன் சார் இஸ்லாமியர்களுக்கு எதிராக எடுக்கப்பட்ட இந்த படங்களை தமிழ்நாட்டில் ஓட அனுமதிக்கிறீங்க அப்படின்னு அங்க கேட்க வேண்டியது தானே. அதை விட்டுட்டு எதுக்கு எங்கேயோ அமைதியா வாழ்ந்துகிட்டு இருக்கிற ஈழ தமிழ் சொந்தங்களை சுரண்டணும்? அந்த மேடையில பேசும்போது கொஞ்சம் கூட வாய் கூசாம ஒரு விஷயத்த சொல்றாரு, புலிகளுக்காக உண்மையாக போராடியது திராவிட இயக்கங்கள் தான் அப்படின்னு. அது உண்மைதான். கடந்த காலத்துல திராவிட இயக்கத்தை சேர்ந்தவர்கள் நம்முடைய இயக்கத்திற்காகவும் தேசிய தலைவருக்காகவும் எவ்வளவோ உதவிகளை செஞ்சிருக்கிறாங்க. அவங்களுடைய வாழ்க்கையையே தியாகம் பண்ணியிருக்கிறாங்க. அதையெல்லாம் நாங்க மதிக்கிறோம். ஆனா கடந்த 15 ஆண்டுகளாக என்ன நிலைமை? 2009 ஈழ இனப்படுகொலை நடந்து முடிந்த பிறகு எத்தனை முறை இந்த திராவிட இயக்கத்தவர்கள் ஒரு கூட்டம் போட்டு மேடை போட்டு அங்கு நடந்த இனப்படுகொலை பற்றி நம்முடைய மக்களுக்கு எடுத்து சொல்லி இருப்பாங்க? விரலை விட்டு எண்ணிரலாம். ஒரு 10-15 கூட்டங்களுக்கு மேல நடந்திருக்காது. இதான் உண்மை. அவங்க நம்முடைய போராட்ட வரலாற்றை இங்க இருக்கக்கூடிய தமிழ் மக்களுக்கு எடுத்து சொல்லல அப்படின்னா கூட பரவாயில்லை. ஏற்கனவே நம்முடைய மக்கள் மத்தியில் இருக்கக்கூடிய அந்த தமிழ் ஈழ உணர்வை எப்படியெல்லாம் மழுங்கடிக்கலாம், அந்த போராட்ட வரலாற்றை எப்படியெல்லாம் மூடி மறைக்கலாம் என்ற வேலையை ரொம்ப கனக்கச்சிதமா செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. இந்த தகவலாவது இயக்குனர் அமீருக்கு தெரியுமா? நான் வேணும்னா ஒரு எடுத்துக்காட்ட சொல்லட்டுமா? நவம்பர் 26 என்ன நாள்? தமிழ் தேசிய இனத்தின் ஒப்பற்ற தலைவரின் பிறந்த நாள். நவம்பர் 27 என்ன நாள்? நம்முடைய இன விடுதலைக்காக போராடிய மாவீரர் தெய்வங்களின் நினைவு நாள். அந்த 2 நாளையும் மூடி மறைக்கிறதுக்காகவும் திசை திருப்புவதற்காகவும் இந்த திராவிட இயக்கத்தவர்கள் எப்படிப்பட்ட வேலையெல்லாம் பார்த்தாங்க தெரியுமா? நவம்பர் 26 மடை மாற்றணும். அதுக்காக தேடி பிடிச்சி 1956 நவம்பர் 26ஆம் தேதி ஈவேராவோட தலைமையில 10,000த்திற்கும் மேற்பட்ட தமிழர்கள் இந்திய அரசியல் அமைப்பு சட்டத்தை எரித்து சிறைக்கு போனாங்க. எனவே அந்த நாளை சட்ட எரிப்பு மாவீரர் நாளா நாம கொண்டாடணும் அப்படின்னு தேசிய தலைவரோட பிறந்த நாளை மூடி மறைப்பதற்காகவும் திசை திருப்புவதற்காகவும் இவங்க ஒரு நாளை கொண்டு வந்தாங்க. ஆனா கடந்த காலங்கள்ல இந்த நாளை கொண்டாடினாங்களா அப்படின்னு பார்த்தா கிடையாது. சரி, ஓகே, மாவீரர் நாளை மூடி மறைப்பதற்கு எதை கொண்டு வந்தாங்க தெரியுமா? உதயநிதி ஸ்டாலினோட பிறந்த நாள். நீங்க ஆஹா ஓஹோ அப்படின்னு சொன்னீங்கல்ல, அந்த திராவிட இயக்கத்தை சேர்ந்த ஐயா சுபவி அவர்கள் இந்த மாவீரர் நாள் கூட்டத்துல கலந்துகிட்டு பேசல. அதே நவம்பர் 27ஆம் தேதி நடந்த உதயநிதி ஸ்டாலினோட பிறந்த நாள் கூட்டத்துல தான் கலந்துகிட்டு பேசினாரு. இவங்க தான் புலிகளுக்காக உண்மையாகவே போராடியவர்களா? சொல்லுங்க அண்ணன் அமீர் அவர்களே. அப்புறம் என்ன சொன்னீங்க? அவங்க தான் உண்மையா போராடினாங்க அப்படின்னு வாயிலையும் வயிற்றையும் மார்லையும் அடிச்சுக்கிட்டு அந்த மேடையில பேசுறீங்களே, அதே திராவிட இயக்கத்தை சேர்ந்தவர்கள் இன்றைக்கு நம்முடைய இயக்கத்தை பற்றியும் புலிகளை பற்றியும் தேசிய தலைவரை பற்றியும் எப்படிப்பட்ட அவதூறுகளை எல்லாம் சமூக வலைதளத்துல பரப்பிக்கிட்டு இருக்கிறாங்கன்னு தெரியுமா? சமூக வலைதளத்தை எல்லாம் பாக்குறீங்களா? நீங்க ஈழத்தை பேசுறீங்களா? ஈழத்திற்கு திமுக செய்த துரோகத்தை பேசுறீங்களா? அந்த ஈழத்தமிழர் இனப்படுகொலைக்கு காங்கிரசும் திமுகவும் எப்படியெல்லாம் துணையா இருந்துச்சு அப்படிங்கறத பத்தி பேசி காங்கிரஸையும் திமுகவையும் டேமேஜ் பண்றீங்களா? இங்க பாரு, நாங்க அந்த ஈழ போராட்டத்தையே கொச்சப்படுத்துறோம், தேசிய தலைவரையே கொச்சப்படுத்துறோம், தேசிய தலைவரும் புலிகளும் இஸ்லாமியர்களுக்கு எதிரானவர்கள் அப்படின்னு கட்டமைக்கிறோம்னு ஒரு அவதூறு பரப்புரைய சமீப காலமா முன்னெடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. இதையெல்லாம் நீங்க பாக்குறீங்களா இல்லையா? ஆக எந்த தகவலும் தெரியாம மேடை ஏத்தி விட்டுட்டாங்கன்னு எதை வேணும்னாலும் பேசுறது, அப்படிதானே? சரி, நீங்க இந்த புத்தக வெளியீட்டு விழா நிகழ்ச்சியை கூட விடுங்க, இன்னொரு நிகழ்ச்சியில கலந்துக்கிட்டீங்களே, அதை மட்டும் மன்னிக்கவே முடியாது. இந்த முக்தார் அகமது அவரோட
யூடியூப் சேனல் தொடங்கி ஓராண்டு காலம் நிறைவு விழாவில் கலந்துக்கிட்டீங்க, நீங்களும் அண்ணன் தொல் திருமாவளவன் அவர்களும். இதெல்லாம் நியாயமா? அவன் யார்? அவன் தொடக்கத்திலேயே சொன்ன மாதிரி ஒரு நாளாந்தர தேர்ட் ரேட்டட் ஆபாச ஊடகவியலாளர், பத்திரிகையாளர். தினம் அவன் சேனல்ல அண்ணன் சீமானை பத்தியும் அவருடைய குடும்பத்தை பத்தியும் அவருடைய குடும்ப பெண்களை பத்தியும் எந்த அளவுக்கு ஆபாசமா பேசுறான் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும் தானே? சொல்லுங்க. அதையெல்லாம் நீங்க பார்த்துக்கிட்டு தானே இருக்கிறீங்க. அதையெல்லாம் பார்த்த பிறகும் கூட அந்த ஆபாச பேர்வழி கூப்பிட்டான்னு அவனுடைய யூடியூப் சேனலோட ஓராண்டு கால நிறைவு விழாவில் கலந்துக்கிட்டு கேக்கு வெட்டி கொண்டாடுறீங்களே, உங்களுக்கு எல்லாம் உடம்பு கூசல? இல்ல நீங்க எல்லாம் சொல்லி கொடுத்துதான் அவன் இப்படி எல்லாம் அண்ணன் சீமானுக்கு எதிராக அவதூறையும் ஆபாசத்தையும் பரப்பிக்கிட்டு இருக்கிறானா? நீங்க எல்லாம் செய்யக்கூடிய ஆட்கள் தான். கொஞ்சமாச்சும் மனுஷனா பிறந்தா நன்றி இருக்கணும். உங்களுக்கு ஒரு பிரச்சனை அப்படின்னு வரும்போதெல்லாம் அண்ணன் சீமான் அவர்கள் எந்த அளவுக்கு உங்களுக்கு ஆதரவா பேசியிருப்பாரு, உங்க கூட உறுதுணையா நின்று இருப்பாரு. அதுக்கெல்லாம் நீங்க காட்டுற நன்றி கடன் என்ன? அண்ணன் சீமானை இழிவுபடுத்தி பேசக்கூடியவனுக்கு ஆதரவா போய் நிக்கிறது. நான் சொல்றேன், நீங்க எல்லாம் திட்டம் போட்டுதான் இந்த வேலையை பார்த்துருக்கிறீங்க. இப்ப அங்க போய் அந்த விழாவில் கலந்துகிட்டு உங்களால முடிஞ்ச அளவுக்கு அண்ணன் சீமானுக்கு எதிராக வன்மத்தை கக்கி இருப்பீங்கல்ல, அதற்கான எதிர்வினை நாம் தமிழர் கட்சி தரப்புல இருந்து வந்த உடனே நீங்க எல்லாம் என்ன செய்வீங்க தெரியுமா? குறிப்பா அண்ணன் அமீர் அவர்களே, நீங்க என்ன செய்வீங்கன்னு நான் சொல்லட்டா? எல்லா யூடியூப் சேனல்லையும் போய் உக்காந்துக்கிட்டு நாம் தமிழர் கட்சிக்காரங்க இஸ்லாமியர்களுக்கு எதிராக பேசிட்டாங்க, தலித்துகளுக்கு எதிராக பேசிட்டாங்க அப்படின்னு அவதூற பரப்பி விடுவீங்க. இதுக்கு தானே அவங்க கூட போய் சேர்ந்துருக்கிறீங்க. இது கூட புரியாத முட்டாள்கள் இல்லை நாங்க, சரியா? யோ, நான் திரும்பியும் சொல்றேன், மனுஷனா பிறந்தா கொஞ்சமாச்சும் நன்றி உணர்ச்சி இருக்கணும். நானு அண்ணன் சீமானத்தான் சொல்லுவேன், தராதரம் தெரியாத உங்களை மாதிரியான ஆட்கள் கிட்ட மரியாதையையும் மாண்பையும் காட்டுறாரு தெரியுமா, அவரைத்தான் சொல்லணும். இப்படி அமீர் கிட்டையும் சவுக்கு சங்கர் கிட்டையும் அண்ணன் தொல் திருமாவளவன் கிட்டையும் மாண்பு, மரியாதை, அன்பு, பாசம், சகோதரத்துவம் அப்படின்னு எல்லாத்தையும் காட்டி காட்டி கடைசியில ஏமாந்து போய் நிக்கிறது அவர்தான். எல்லாத்தையும் வாங்கிக்கிட்டு அவருக்கு எதிராகவே வன்மத்தையும் அவதூறையும் பரப்புறது மட்டும்தான் உங்களுடைய வேலையா இருக்கு. இந்த காணொளி மூலமா இறுதியா என்னுடைய உறவுகளுக்கு ஒண்ணு மட்டும் சொல்லிக்கிறேன், கொஞ்சம் கூட தராதரமே இல்லாத நபர்கள் கிட்ட எந்த ஒரு மாண்பையும் மரியாதையையும் காட்டாதீங்க. அப்படி காட்டினா அது எவ்வளவு பெரிய பின் விளைவுகளை ஏற்படுத்தும் என்பதற்கு இந்த இயக்குனர் அமீரும் சவுக்கு சங்கரும் தான் நமக்கு மிகச்சிறந்த எடுத்துக்காட்டு. தெளிவா புரியுதா? மீண்டும் ஒரு காணொளியில் சந்திப்போம். அதுவரை இணைந்திருங்கள். இது உங்கள் நெற்றிக்கன், நான் உங்கள் மகிழன். படிப்போம், பகிர்வோம், பயன்பெறுவோம், கற்போம், கற்பிப்போம், களமாடுவோம். தமிழ் வெல்க, தமிழர் வாழ்க, தமிழ்நாடு வளர்க, தமிழ் தேசியம் வளர்க, மலர்க, மலர்க. நன்றி, வணக்கம்.